ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்னைக்கு நம்ம சோட்டஸ் எபிசோடோட ஒன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ எக்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ராயி சிஸ்டர் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் நடித்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். அதில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்ஜினியரிங் காலேஜை தான் காட்டுறாங்க. அங்கே ஜூனியர் எல்லாத்தையுமே வந்து சீனியர் ரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஜூனியரை வந்து எஞ்சி பாட்டு பாட சொல்கிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்படி வந்து ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு வந்து ஒரு 4-5 பேர் வராங்க அங்கே. இவங்கெல்லாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். இவங்கெல்லாம் ரொம்ப டெரராக வரவுமே ஜூனியர் ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் பயந்துடுறாங்க இவங்கள பார்த்து. அந்த கும்பலில் வந்து ஹெட் மாதிரி ஒருத்தன் இருக்கான், அது இவன் தான். இவனோட பேர் வந்து ஆர்த்தித். இவன் தான் வந்து செகண்ட் மெயின் லீட். கீழே உட்காந்துருக்கான்ல இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் லீட். வழக்கமாக வந்து சீனியரை தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் லீடாக காட்டுவாங்க, ஜூனியரை தான் வந்து செகண்ட் மெயின் லீடாக காட்டுவாங்க. ஆனால் இந்த சீரியஸில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்த்திட் வந்து அங்கே நின்று பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த காலேஜில் வந்து தேர்ட் இயர் படிக்கிறேன், நான் உங்களோட சீனியர். நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக கேட்கணும். யாராவது நான் சொல்கிறத கேட்காம இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஜூனியர் எல்லாருமே கொஞ்சம் பயந்துடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு லாக்கெட் எடுக்கிறான். அதில் வந்து கியர் சிம்பிள் போட்ட ஒரு செயின் இருக்குது. இதை வந்து யாருமே என்கிட்ட இருந்து வாங்கினதில்லை இது வரைக்கும். இது வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கியர் சிம்பிள் போட்டிருக்கு. நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கியர் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்திட்டு பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்திட்டு வந்து அது என்ன டாஸ்க் அப்படின்றத பற்றி சொல்கிறான். ஒரு வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து 1000 சீனியர் கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு தான் அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாற்றி மாற்றி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறாங்க. இதை வந்து ஆர்த்திட்டு பார்த்துட்டு எது சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்திட்டு வந்து இதுக்கு யாருமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு வந்து கையை தூக்குறான். இவனோட பேர் வந்து காங். இவனை பார்த்து தான் ஆர்த்திட்டு வந்து உன்னோட பேரையும் ஐடி நம்பரையும் சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு நின்று அவனோட பேரையும் ஐடி நம்பரையும் சொல்கிறான். சொல்லிட்டு 1 வீக்குக்குள்ளே நாங்கள் எப்படி 1000 சீனியர்கிட்ட சைன் வாங்க முடியும், இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்திட்டு வந்து அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி திமிரா பதில் சொல்கிறான். இதுக்கு காங் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து 1 வீக்குக்குள்ளே 1000 சைன் வாங்கி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்திட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும், உட்காரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டெரரான கேங்கில் இருக்கிற எல்லாருமே போயிடுறாங்க. திருப்பியும் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த சீனியர்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நோட் கொடுக்குறாங்க. அந்த நோட்டில் தான் வந்து 1000 சிக்னேச்சர் வாங்கணும் போல இருக்குது. அதெல்லாமே வாங்கிக்கிறாங்க. காங் வந்து இவ்வளோ தைரியமாக சீனியர்ஸ் கிட்ட பேசுகிறதுனால பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி வந்து காங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேர் வந்து ஓக், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்து எம்முன்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் என்னோட பேர் வந்து எம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆர்த்திட்டு இப்படி சொன்னதுனால அங்கே இருக்கிற ஜூனியர் பசங்க எல்லாருமே வந்து நோட் எடுத்துகிட்டு சைன் வாங்குறதுல மும்மரமாக இருக்காங்க. அப்போ வந்து 2 சீனியர்ஸ் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனோட பேர் தான் வந்து காங். இவன் வந்து ஆர்த்திட்ட எதிர்த்து பேசியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓக் வந்து எம் கிட்ட வந்து உட்கார்றான். உட்காந்துட்டு வா சைன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் எம் வந்து எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த கேமை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓக் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போய் கேட்டால் தான் இவங்க வந்து சைன் போடுவாங்க, அப்போ தான் 1 வீக்குக்குள்ளே இதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் எம் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஓக்கும் வந்து தனியாக சைன் வாங்குறதுக்கு கிளம்புறான். எம் வந்து கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அப்புறம் வந்து சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நீ ஃப்ரீயாக தானே இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கிட்ட இழுத்துட்டு போறா. அந்த பொண்ணோட பேர் வந்து மே. அந்த சீனியர் கிட்ட வந்து எங்களுக்கு சைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து சிக்கன் டான்ஸ் ஆடுங்க, நான் உங்களுக்காக சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து கேட்டுட்டு எம்முக்கு ஒன்றுமே புரியல, திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஆனா மே வந்து சிக்னேச்சர் வேணுமே அப்படிங்கிறதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா அப்பவுமே எம் வந்து சும்மா தான் நின்னுட்டு இருக்கான். சீனியர் வந்து போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கும், எம்முக்கும் 2 பேத்துக்குமே சைன் போட்டு குடுத்துடுறாங்க. இவனோட பேரு வந்து யாச். இவன் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடண்ட். இவன் வந்து 2 பேரோட பேரையும் வந்து கேட்டு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சைன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் காங் அந்த இடத்துக்கு வரான். காங் வந்து எம் கிட்ட நீ எவ்வளோ சிக்னேச்சர் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து 3 வாங்கியிருக்கேன் அப்படின்னு எம் சொல்றான். நீ எவ்வளோ வாங்கியிருக்கன்னு எம் கேட்குறான். அதுக்கு காங் வந்து அவனோட புக்கை காட்டுறான். அவன் வந்து 3 பேஜ் வந்து கவர் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு எம் வந்து நீ எப்படி இவ்வளோ சிக்னேச்சர் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் எல்லா சீனியர்ஸ் கிட்டயுமே கேட்டேன், அவங்க வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். நீயும் உன்னோட புக்கை கொடு, நான் உனக்கு வேணா சேர்த்து சைன் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறான். சரின்னு எம் அவனோட புக்கை கொடுக்குறான். காங் வந்து 2 சீனியரை பார்த்து எனக்கு சிக்னேச்சர் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இந்த 2 சீனியருக்கும் காங்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ வந்து அதித்தை எதிர்த்து பேசுனியே அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இவனுக்கு வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சைன் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அவங்களும் சரின்னு அவனோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க.
அங்க வந்து சைன் வாங்கிட்ட பிறகு எம்ம பார்த்து கண்ண காட்டுறான். "பாத்தியா சைன் வாங்கிட்டேன்" அப்படின்னு. இத பார்த்துட்டு எம் வந்து ஷாக் ஆகிர்றான். ஏன்னா எல்லா சீனியர்ஸுமே வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் குடுத்துற பிறகு தான் சைன் போடுவாங்க. ஆனா இவன்கிட்ட எந்த டாஸ்க்குமே பண்ண சொல்லல. இவங்களும் சைன் பண்ணிட்டு குடுத்துடுறாங்க. நம்ம காங்கும் அத வாங்கிக்கிறான் தேங்க்ஸ்ன்னு சொல்லி. மே வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "எப்படி 1000 பேர்கிட்ட ஒரு வாரத்துல சைன் வாங்க முடியும்?" அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு ஆப்போசிட் டேபிள்ல தான் ஆர்த்திட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்துட்டு இவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "அங்க ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா? அந்த சீனியரோட பேர் வந்து நாட்டு. இவன் ரொம்பவே வந்து அமைதியானவன். இவன்கிட்ட சைன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அங்க ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா? அவனோட பேரு வந்து பிரேம். அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்கான் பார்த்தியா? ஆர்த்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திட்ட காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு இரக்கமே இல்லாதவன். 1000 பேர்கிட்ட எப்படி ஒரு வாரத்துக்குள்ள சைன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் ரொம்ப பிரிட்டியான, கியூட்டான கேர்ள் ஆச்சே! நீ தான் எல்லார்ட்டயுமே சைன் வாங்கிருவியே! நீ போய் அவன்கிட்ட ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொல்றா. இதுக்கு அந்த பொண்ணு வந்து முடியாது அப்படின்னு சொல்றா. இத வந்து அவ கேட்டுட்டு, "ஓ! நீ தான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியே! அது மட்டும் இல்லாம சீனியர்ஸ் எல்லாம் உன்ன கிராஸ் பண்ணி போனாங்கனாலே சைன் போடுவாங்கன்னு சொன்னீல! நீ போய் அவங்க கிட்ட சைன் வாங்கி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இழுத்து விட்டுர்றா. இவ இப்படி திடீர்னு வந்து நிக்கிறத பார்த்துட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு அந்த பொண்ணு வந்து, "எனக்கு உங்ககிட்ட இருந்து சைன் வேணும்" அப்படின்னு சொல்றா. ஆர்த்திட்டு வந்து இத பார்த்துட்டு, "என்னோட சைன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்ற எத வேணாலும் நீ பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் வேற வழி இல்லாம, "சரி பண்றேன்" அப்படின்னு சொல்றா. ஆத்துட்டு வந்து இதான் சாக்கு அப்படின்னு, "நான் ரொம்ப அழகா இருக்கேன். என்ன வந்து உனக்கு ரொம்ப புடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்றான். இதுக்கு மே வந்து ரொம்பவே தயங்கிட்டு அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா. இத வந்து பார்த்துட்டு "சொல்லுவியா மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்புறம் சரின்னு இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆர்த்திட். ஐ லைக் யூ" அப்படின்னு சொல்லி 3 டைம் சொல்றா. அதுக்கப்புறம் சரின்னு அவளோட நோட்ட வந்து ஆர்த்திட் வாங்குறான். "ஐ லைக் யூ ஆர்த்திட்" அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்ல விட்டது மட்டும் இல்லாம, ஆர்த்திட் வந்து அவளோட நம்பரையும், ஃபோட்டோவையும் வேற கேட்கறான். சரின்னு இவளும் வந்து ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறா. நம்பரையும் குடுக்குறா. மே அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு பிரேம் என்ன சொல்றான்னா, "நீ சரியான ஆளுடா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவளோட நம்பர வேற நீ வாங்கிட்டல்ல. எனக்கும் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஆர்த்திட்டு வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். காங் வந்து கேன்டீன்ல இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டலாம் வந்து சைன் வாங்கிட்டு இருப்பான். இத வந்து அந்த கேங் பார்த்துட்டு, "இங்க பார்த்தியா? அவனுக்கு எத்தன கேர்ள்ஸ் சைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆர்த்திட் கிட்ட. இத வந்து பார்த்துட்டு ஆர்த்திட் வந்து காங்க கூப்பிடுறான். காங் கையில 2 புக் இருக்கிறத ஆர்த்திட்டு பார்த்துடுறான். "உன் கையில எதுக்கு 2 புக் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "ஒண்ணு என்னோடது, இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்டோடது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்திட்டு வந்து, "உன்னோட ஃப்ரெண்டுக்கு அவன் வாங்கிக்க மாட்டானா? நீ எதுக்கு வாங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "நீங்க 1000 சைன் தானே வாங்க சொன்னீங்க. அவங்கவங்க புக்குக்கு அவங்கவங்க தான் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆர்த்திட்டு வந்து காங் கிட்ட, "என்னோட சைன் நீ வாங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்றான். "சரி உன்னோட புக்க குடு" அப்படின்னு சொல்லி ஆர்த்திட் கேட்குறான். சரின்னு அவனோட புக்க வந்து காங் அவன்ட்ட குடுக்குறான். ஆர்த்திட்டு வந்து புக்க கேட்டதும் சைன் பண்ணி தான் தரப்போறாங்க போலன்னு காங் நெனச்சிட்டு இருப்பான். ஆனா ஆர்த்திட்டு வந்து, "நான் உனக்கு டாஸ்க் குடுக்குறேன். அத வந்து செய்வியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி காங் வந்து கேட்குறான். "நீ அந்த கடைசியா ஒரு டேபிள் இருக்கு பாத்தியா? அங்க போய் மேல ஏறி நிக்கிற. மேல ஏறி நின்னுட்டு ஐ லைக் மென், ஐ லைக் மென் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர்கிட்ட போய் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வா" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் நம்ம காங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முகம்லாம் வாடி போச்சு. இருந்தாலுமே காங் வந்து சீனியர் சொல்றத பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் மேல ஏறி ஐ லைக் மென், ஐ லைக் மென் அப்படின்னு 3 வாட்டி சொல்றான். அதுக்கப்புறம் கீழ இறங்குறான். இத பார்த்து அங்க இருக்கிற 3 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற 10 ஸ்டூடண்ட் கிட்ட போய் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு திருப்பியும் ஆர்த்திரி கிட்ட வந்து நிக்கிறான். ஆர்த்திரி வந்து காங்கோட புக்க வந்து குடுக்குறான். காங் வந்து புக்க பார்த்துட்டு "இதுல நீங்க சைன் பண்ணவே இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆர்த்திரி வந்து "நான் உன்கிட்ட சைன் பண்றேன்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்றான். "உன்னோட புக்குக்கு நீ சைன் வாங்க. உன் ஃப்ரெண்டோட புக்குக்கு உன் ஃப்ரெண்டு தான் சைன் வாங்கணும். அவனுக்கும் சேர்த்து நீ சைன் வாங்கக்கூடாது" அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், "நீ வந்து ஸ்கர்ட் போட்டுக்கோ. அது இன்னுமே உனக்கு நல்லாருக்கும்" அப்படின்னு அவன் காதுகிட்ட வந்து சொல்லிட்டு போறான். ஆர்த்திட்டு வந்து இருந்தாலும் ரொம்பவே காங்க வந்து இன்சல்ட் பண்றான். காங் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கேருந்து கிளம்புறான். அடுத்ததா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டீ ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்பவே போட்டுக்க சொல்லி 3 இயர் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எம் சைஸ்ல இருக்கிறவங்கலாம் வாங்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இத கேட்டுட்டு ஓக் வந்து இந்த 3 இயர் ஸ்டூடெண்ட் ரொம்ப பண்றாங்க அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருந்த எம் வந்து சாரி என்னால தான் நீ வந்து புக் விஷயத்துல 3 இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றான். காங் வந்து பரவால்ல இருக்கட்டும். அவங்க என்ன கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றான். ஓக் வந்து காங் கிட்ட நீ 3 இயர் ஸ்டூடெண்ட் கிட்டலாம் கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே எல் சைஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா காங் வந்து எம் சைஸ் தான். ஆனாலும் பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல் சைஸ் டீ ஷர்ட்ட போய் வாங்கிக்கிறான். அடுத்ததா யாச்சு வந்து எம் சைஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப அங்க ஒரு பையன் வந்து நின்னுக்கிட்டு என்னோட சைஸ் வந்து எல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாச் வந்து பார்க்குறான். ஆனா எல் சைஸ் வந்து இல்ல. இதனால யாச் வந்து அந்த பையன அனுப்பிடுறான். இத வந்து காங் பார்த்துட்டு நம்மகிட்ட தான் எல் சைஸ் டீ ஷர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பையன கூப்பிடுறான். அந்த பையனும் என்னன்னு சொல்லி கேட்குறான்.
காங் வந்து என்னோட சைஸ் வந்து எம். ஆனா என்கிட்ட எல் சைஸ் டீ-ஷர்ட் தான் இருக்கு. நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு வந்து அவனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி 2 பேரும் அவங்களோட பேர சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இவன் வந்து என்னோட பேரு வெட் அப்படின்னு சொல்றான். காங் வந்து என்னோட பேரு காங் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. எம் வந்து ரூமுக்கு வெளியே டீ-ஷர்ட்ட மாத்திட்டு நின்னுட்டு இருக்கான் கேம் விளையாண்டுக்கிட்டு. அப்போ வந்து அந்த பக்கம் யாச் வரான். யாச் வந்து எம்ம பார்த்துட்டு, "நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள டீ-ஷர்ட் மாத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அவங்களுக்காக இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் "நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஃபோன்ல?" அப்படின்னு யாச் கேட்குறான். அதுக்கு எம் வந்து "நான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். என்ன கேம் சொல்லி யாச் கேட்க, இந்த மாரி இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி எம் சொல்ல, "உனக்கு வந்து நான் சில டிப்ஸ் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து எம்முக்கு குடுக்குறான். எம்மும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்கேருந்து யாச் வந்து கிளம்பிடுறான். யாச் வந்து கிளம்புன அடுத்த நிமிஷம் காங்கும் ஓக்கும் வராங்க. "நீ அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எம் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து கேம பத்தி பேசிட்டு இருந்தேன். அவரு வந்து எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா வழக்கம் போல ஆர்த்தித் தான் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஸ்டூடண்ட் கிட்ட, "இங்க எத்தன ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்க இருக்கிற யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால ஆர்த்தித் வந்து திருப்பியும் ரொம்பவே கத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். "உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்தித் இப்படி கத்தி பேசுறதுனால காங் பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. இத வந்து காங் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு கர்ச்சீஃப் குடுக்குறான். அந்த பொண்ணு அத வாங்கி தொடச்சிட்டு இருக்கா கண்ண. இதெல்லாம் ஆர்த்தித் பார்த்துட்டு காங் முன்னாடி போய் நிக்கிறான். காங்கோட பேரையும், ஐடி நம்பரையும் சொல்லி எந்திரி அப்படின்னு சொல்றான். சரின்னு இவனும் எந்திரிச்சு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஆர்த்தித் வந்து அவன்கிட்ட அதே கேள்விய தான் திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறான். "இங்க வந்து எத்தன ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து தெரியாது அப்படின்னு பதில் சொல்றான். இத கேட்டுட்டு "உனக்கு இத கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லி இவன் சண்டைக்கு போறான். அதுக்கு நம்ம காங் என்ன சொல்றான்னா, "உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்டு திருப்பியும் வந்து ஆர்த்தித் டென்ஷன் ஆயிடுறான். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ஜ் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பேட்ஜ தான் திருப்பியும் ஆர்த்தித் வந்து காங் முன்னாடி எடுத்து காட்டுறான். காட்டிட்டு "இது எவ்வளோ முக்கியமான ஒண்ணுன்னு தெரியுமா? இது என்கிட்ட ரொம்ப நாளாவே இருக்கு. இத யாருமே என்கிட்ட இருந்து வாங்க முடியாது" அப்படின்னு சொல்றான். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சனுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும் போல இருக்கு. இப்ப ஆர்த்தித் வந்து அங்க இருக்கிற ஹெட்டா இருக்கிறதுனால தான் அவன் கையில இது இருக்கு. இவன் ஓவரா இப்படி சீன் போடுறதுனால காங் வந்து அத பார்த்துட்டு, "நான் உன்கிட்ட இருந்து அத வாங்கி காட்டுறேன்" அப்படின்னு சொல்றான். இத பார்த்த ஆர்த்தித் வந்து, "என்ன சொல்ற நீ? என்கிட்ட இருந்தே அத வாங்கி காட்டுவியா? எங்க வாங்கி காட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து உன்ன ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டியா மாத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆன பிறகு இந்த பேட்ச் உனக்கும் சொந்தம்னா, அது எனக்கும் தானே சொந்தம்" அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இத கேட்ட ஆர்த்தித் வந்து காங்கோட சட்டைய புடிச்சு சண்டைக்கு போறான். ஆர்த்தித்தோட ஃப்ரெண்டு வந்து அவன சமாதானப்படுத்தி திருப்பியும் விலக்கி விடுறான். ஆர்த்தித்த வந்து காங் இப்படி கடுப்பேத்துறதுனால, "நீ வந்து முடிஞ்சா செஞ்சு காட்டுறா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 200 வாட்டி அவன உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்றான். காங் வந்து ஆர்த்தித்த பொண்டாட்டியா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால, ஆர்த்தித்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருமே அவனையே பார்க்குற மாரி ஃபீல் ஆகுது போல இருக்கு. "யாரும் இங்க பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்லி கத்துறான். அதே நேரம் இங்க காங் வந்து அவன் 200 வாட்டி உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்லுவான்ல, அத வந்து செஞ்சுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஈவினிங் வந்து இந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வழக்கம் போல ஜூனியர்ஸ வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து லைனா உட்கார வச்சு ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கைய போட சொல்லியிருக்காங்க. அப்போ ஓக் வந்து எம் கிட்ட என்ன கேட்குறான்னா, "நான் வந்து அசைன்மென்ட் முடிக்கல. நான் நாளைக்கு லீவ் போடுறதா இருக்கேன். நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத சீனியர் பார்த்துடுறான். ஆனா கடைசியில பார்த்தா ஓக்கும் எம்மும் மாட்டல. எம்முக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையன் வந்து மாட்டிடுறான். மாட்டிட்டு இந்த மாரி "நாளைக்கு அசைன்மென்ட் வந்து நாங்க முடிக்கல. அதனால லீவ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து லீவ் போடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "எதா இருந்தாலும் எந்திரிச்சு நின்னு உன்னோட ஐடி நம்பர சொல்லிட்டு சொல்லு" அப்படின்றான். சரின்னு இவனும் எந்திரிச்சு நின்னு இந்த மாரி "நாங்க அசைன்மென்ட் முடிக்கல. நாளைக்கு வந்து லீவ் போடலாமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். "நாங்க நாளைக்கு லீவ் போடுறதுக்கு நீங்க பர்மிஷன் குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நாட் என்ன சொல்றான்னா, "அது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை" அப்படின்னு சொல்றான். இத வந்து பிரேம் பார்த்துட்டு, "நீ வந்து அசைன்மென்ட் முடிக்காம வேற என்ன வேல பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து நாளைக்கு அசைன்மென்ட் முடிச்சாலும் முடிக்கலனாலும் ஒழுங்கா இங்க வந்து சேர்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் கீழ உட்காந்துடுறான். ஆனா இந்த ஓக்கும் எம்மும் திருப்பியும் சும்மா இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க. அத திருப்பியும் இந்த சீனியர பார்த்துட்டு, "உங்களுக்கு பேசாம இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். திருப்பியும் சரின்னு அவங்க வாய மூடிக்கிறாங்க. அடுத்த நாள் மிஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மேயோட ஃப்ரெண்டு வந்து பெஞ்ச்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இத வந்து மிஸ் பார்த்துட்டு, "இது வந்து கிளாஸ் ரூமா? இல்ல உன்னோட பெட்ரூமா?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. அவளும் சரின்னு எந்திரிச்சுட்டு மணி என்னன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவகிட்ட கேட்குறா. அவ 4ன்னு சொல்றா. சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு 4 மணிக்கு வர சொன்னாங்களே! ஆனா மிஸ் இன்னும் கிளாஸ் எடுத்தே முடிக்கல. நம்ம எப்படி 4 மணிக்கு அங்க போறது? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பெஞ்சுல தான் எம்மும், ஓக்கும் உட்காந்துருப்பாங்க. இத வந்து அவங்களும் கேட்டுட்டு, "அங்க பாரு காட்ஃபாதர் எல்லாருமே அங்க நிக்கிறாங்க நம்மளுக்காக. நம்ம இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டீச்சர் வந்து, "இன்னைக்கு நான் நடத்தின லெசன்ல இருந்து நாளைக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க.
ஓக்கு வந்து எம் கிட்ட நான் ஒழுங்காவே இன்னைக்கு லெசன கவனிக்கல. நீ ஒழுங்கா கவனிச்சியா? நாளைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத வந்து எம் கேட்டுட்டு காங் கிட்ட போய் என்ன சொல்றான்னா, நானும் ஓக்கும் வந்து இன்னைக்கு ஒழுங்கா வந்து கிளாஸ கவனிக்கல. நீ எனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். காங் வந்து இதுக்கு என்ன சொல்றான்னா, நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உன்னோட லைஃப் ஃபுல்லா நானா ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இத வந்து எம் கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லாவே ஆன்ஸர் பண்ற. நீ நல்லா ஸ்மார்ட்டான பாயா தான் இருக்க அப்படின்னு சொல்றான். எல்லா ஜூனியரும் கீழ வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு உட்காந்துருக்காங்க. ஓக்கு வந்து மேல திரும்பி பார்க்குறான். இத வந்து பிரேம் கவனிச்சுட்டு, "என்னோட அழகான மூஞ்ச உன்னால பார்க்காம இருக்க முடியாதா? தலைய கீழ போட்றா கண்ணாடி" அப்படின்னு சொல்றான். ஓக்கு வந்து இதுக்கு பயந்துட்டு தலைய திருப்பி கீழ போட்டுர்றான். திருப்பி எப்பவும் போல ஆர்த்தி தான் நின்னு பேச ஆரம்பிக்கிறான். "நான் உங்கள எத்தன மணிக்கு வர சொன்னேன்?" அப்படின்னு கேட்குறான். அங்கருந்து எந்த சவுண்டுமே வரமாட்டேங்குது. அதனால திருப்பி சத்தமா கத்தி, "நான் உங்கள எத்தன மணிக்கு வர சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். 4 மணிக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்திக் வந்து திருப்பியும் என்ன கேட்குறான்னா, "இப்ப வந்து மணி என்ன ஆகுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு வந்து யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால ஆர்த்தித்தே வந்து என்ன சொல்றான்னா, "மணி இப்ப 4 மணி 18 நிமிஷம் ஆகுது. நீங்க ஏன் இவ்வளோ லேட் பண்றீங்க? நாங்க எல்லாரும் உங்களுக்கு வெயிட் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி பரவால்ல, போனா போகட்டும். நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் குடுக்குறேன். உங்கள்லேருந்து நான் ரேண்டமா யாரையாவது ஒருத்தர வந்து செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணல அப்டின்னா, நான் வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்டின்னு சொல்றான். இப்டி சொல்லும்போதே எனக்கு மைல்டா வந்து டவுட் வந்துச்சு. காங்க தான் எழுப்பி விடுவானோ அப்டின்ட்டு. அதேமாரி காங்க தான் எழுப்பி விடுறான். எழுப்பி விட்டுட்டு, "நேத்து நான் உன்கிட்ட கேட்ட கொஸ்டின் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்டின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு, "இந்த மாரி எத்தன மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்க?" அப்டின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து இதுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஆதித் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து கரெக்ட்டா பதில் சொல்றான். "சரி நீ இத்தன பேர் இருக்காங்கன்னு சொல்றீல்ல, இங்க எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு கேட்குறான். காங் வந்து "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து "எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றான். காங் வந்து இங்க மொத்தமா கவுண்ட் பண்ணிட்டு 162 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். "நீ வந்து என்கிட்ட முதல்ல 214 பேர் இருக்காங்கன்னு சொன்ன. ஆனா இப்ப 162 தான் சொல்ற. மீதி 54 பேர் எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து "இல்ல எல்லாருமே இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். இத வந்து ஆதித் கேட்டுட்டு, "இங்க எல்லாரும் கேட்டீங்களா? இவன் என்ன பேசுறான்?" அப்படின்ட்டு. "எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி இருந்துமே திருப்பியும் காங் வந்து "எல்லாருமே இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். "அப்ப எங்க இருக்காங்கன்னு காட்டு" அப்படின்னு சொல்லி ஆர்த்தித் கேட்குறான். "எல்லாருமே அவங்களோட ஹார்ட்ட இங்க தான் விட்டுட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து அப்படியான்னு சொல்லி கேட்குறான். அப்ப காங் வந்து இருந்துட்டு, "இல்ல அவங்க எல்லாருமே என் ஒருத்தன்கிட்ட தான் அவங்களோட ஹார்ட் எல்லாம் குடுத்துட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆர்த்தி இது வந்து இங்க இத்தன பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் ஒருத்தங்கிட்ட மட்டும் எதுக்கு வந்து ஹார்ட் குடுத்துட்டு போறாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து உங்களோட ஹார்ட்ட வந்து எனக்கு தரமாட்டேங்கிறீங்கல்ல. அதுக்கு பதிலா தான் இந்த 54 பேரும் அவங்களோட ஹார்ட்ட எனக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டதுமே வந்து ஆர்த்திக்கு ஒரு பக்கம் கடுப்பாகுது. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து சிரிச்சிடுறாங்க. ஆர்த்தித் வந்து காங்க டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுற ஒவ்வொரு பாலுமே வந்து நோ பாலாவே மாறிடுது. ஆர்த்தித் வந்து அதனால டென்ஷன் ஆயிட்டு காங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க இருக்கிற எல்லாருமே 54 தடவ கிரவுண்ட சுத்துங்க அப்படின்னு சொல்றான். இத வந்து காங் கேட்டுட்டு என் ஒருத்தங்கிட்ட மட்டும் தானே எல்லாருமே ஹார்ட் குடுத்துட்டு போனாங்க. அப்ப நான் ஒருத்தன் மட்டும் கிரவுண்ட வந்து சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லி காங் சொல்றான். இத வந்து ஆர்த்தித் கேட்டுட்டு சரி அப்ப நீ ஒருத்தன் மட்டுமே கிரவுண்ட சுத்து அப்படின்னு சொல்றான். காங் வந்து இப்படி பனிஷ்மென்ட் பண்றத பார்த்து அங்க இருக்கிற சீனியர் வந்து காங்க கூப்பிடுறா. இவனும் சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இந்தா தண்ணி குடிச்சிட்டு ஓடு அப்படின்னு சொல்றா. நான் வந்து 7 வாட்டி தான் சுத்தியிருக்கேன். இன்னும் 54 வாட்டி முடிக்கணும் நானு அப்படின்னு காங் சொல்றான். பரவால்ல இருக்கட்டும். நீ இந்த தண்ணிய குடிச்சிட்டு ஓடு. செத்துற போற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து கையில குடுக்குறா. சரின்னு இவனும் வந்து தண்ணி பாட்டில வாங்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்றான். அப்போன்னு பார்த்தா அங்க ஆர்த்தித் வந்து நின்னுட்டு, "நீ முடிச்சியா இல்லையா உன்னோட பனிஷ்மென்ட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து இவன் இல்ல அப்படின்னு சொல்றான். "ஏன் முடிக்காம உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காங் வந்து என்ன சொல்றான்னா, "இன்னொரு சீனியர் வந்து என்னை இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஓட சொன்னாங்க. அவங்களும் என்னோட சீனியர் தானே! நான் அவங்க பேச்ச கேட்காம இருக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆதித் வந்து காங் கிட்ட "சும்மா பேசினா மட்டும் பத்தாது. பேசினபடி செஞ்சு காமிக்கணும். உனக்கு இது அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோட இந்த எபிசோட் 1 வந்து இங்க முடியுது. எபிசோட் 2 பார்க்குறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.